விளாச்சி சிவலாப்பிட்டிய பிரதேசத்தில் புதையல் ஒன்றை திருடுவதற்கு முயற்சித்தமை தொடர்பில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என போலீஸ் மாதிபர் NK இளங்கோன் தெரிவித்துள்ளார். தமது பணிப்புரைக்கு அமையவே போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் குறித்த இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் போலீஸ் மாதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிவலப்பேட்டிய பகுதி வாவியொன்றை புனரமைத்துக் கொண்டிருந்த பெக்கோ சாரதியொருவருக்கு விலை மதிக்க முடியாத பொருளொன்று கிடைத்ததாகவும் அது குறித்த இடத்தில் மறைத்து வைக்கப்பட்டதாகவும் தகவல் கிடைத்திருந்ததென போலீஸ் மாதிபர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பொருளை கொள்ளையிடுவதற்கு கொள்ளையர்கள் குழுவொன்று தயாராவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமையவே விலை மதிக்க முடியாத அந்த பொருளை பாதுகாப்பு தரப்பினரின் பொறுப்பிற்கு கொண்டு வருமாறு தாம் பணிப்புரை விடுத்ததாக போலீஸ் மாதிபர் தெரிவித்தார். இந்த நடவடிக்கைகளுக்கு போலீஸ் விசேட அதிரடிப்படையினரே ஏற்புடையவர்கள் என தாம் தீர்மானித்ததால் குறித்த பொருளை கண்டுபிடித்து அதனை பொறுப்பேற்குமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்ததாகவும் போலீஸ் மாதிபர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பின்புலத்தில் புதையல் திருடுவதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் குறித்த இடத்திற்கு செல்லவில்லை என வலியுறுத்தியுள்ள போலீஸ் மாதிபர் கொள்ளையர்கள் குழுவொன்றினால் கொள்ளையிடப்படவிருந்த மிகவும் பெறுமதியான பொருளொன்றை சட்டப்பூர்வமாக பொறுப்பேற்றதன் பொருட்டே அவர்கள் சென்றிருந்ததாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தமது பணிப்புரைக்கு அமையவே போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் போலீஸ் மாதிபர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சில பிரதேசங்களை ஊடறுத்து நேற்று மாலை வீசிய பலத்த காற்றினால் சுமார் 270 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிறுத்தத்தினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 300க்கும் அதிகமானவர்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கோரளைப்பற்று தெற்கு ஊத்துச்சேனை மற்றும் வடமுனை ஆகிய பிரதேசங்களை ஊடறுத்து வீசிய பலத்த காற்றினால் 46 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார். நேற்று மாலை 6:30 மணியளவில் வீசிய மினி சூறாவளி காரணமாக ஏறத்தாழ 197 குடும்பங்கள் நேற்று மாலை இடம்பெயர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கான உணவு விநியோகங்கள் நேற்று பிரதேச செயலாளர் மூலம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இப்பொழுது அவர்கள் தங்களுடைய இருப்பிடங்கள் நோக்கி சென்று விட்டார்கள். உண்மையில் இதன் அடிப்படையில் ஏறத்தாழ இந்த 2 கிராம சேவகர் பிரிவுகளிலும் 46 வீடுகள் முற்றுமுழுதாக சேதமடைந்துள்ளதாக பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ இணைப்பு அதிகாரிகள் மூலமாக எனக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் சேத மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படுகின்றது. சேத மதிப்பீட்டின் அடிப்படையில் அவர்களுக்கான உதவிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும். நேற்று வீசிய பலத்த காற்றினால் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேசமும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டது. தேவிபுரம், சுதந்திரபுரம், உடையார்கட்டு, வடக்கு மற்றும் தெற்கு ஆகிய பகுதிகளில் வீசிய பலத்த காற்றினால் 120 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச செயலாளர் S. ஜெயகாந்தன் குறிப்பிட்டார். இதன்போது 135 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. சாஞ்சி நான் ஓடி இந்த பக்கத்து வீட்டுக்கு ஓடினேன். ஓடி போய் இருந்துட்டு இப்போ இந்த சாமான்லாம் இந்த இதில் தான் கடை வச்சுருந்தேன். இப்போ இது போடுங்க அதில் கடை வச்சுருந்தேன். சாமான்லாம் ஓடி போய் தகரமெல்லாம் மேலே பறந்து அடித்து அவங்க அந்த தகரமெல்லாம் பொறுக்கி வச்சு இந்த இதெல்லாம் பாதிப்பாக இருந்தது. மினி சூறாவளி வந்து எங்கள் சுதந்திரம் கிராமத்து வீடாக சென்று தேவிரம் மற்றும் உடையாட்டு வடக்கு தெற்கு பகுதிகளை தாக்கியிருக்கு. எமது பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 92 குடும்பங்கள் வந்து இந்த மினி சூறாவளியில் பாதிக்கப்பட்டிருக்கு. கூடுதலாக வந்து தற்காலிக மக்கள் மேல்குடியேறி வசித்து வருவதால தற்காலிக வீடு கூரைகள் வந்து தூக்கி எறியப்பட்டிருக்கின்றன. நிரந்தர வீடு ஓடுகளும் தூக்கி எறியப்பட்டு பாதிப்பு ஏற்படல. குறைந்தபட்சம் 92 குடும்பங்கள் இதால் பாதிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் உடனடியாக அந்தந்த வீடுகளை சென்று பார்வையிட்டு நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கோம். புலனறுவை மாவட்டத்தின் திம்புலாகல பிரதேச செயலக பிரிவில் சில பகுதிகளும் நேற்று வீசிய பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளன. பலத்த காற்றினால் மூன்றாகலை, சியம்பலாண்டுவ, மகாகலுகுல்ல மற்றும் 9ஆம் மைல்கல் பிரதேசங்களில் உள்ள 62 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. நேற்று மாலை நாட்டின் சில பிரதேசங்களை பாதித்த இந்த வானிலை மாற்றத்துக்கு காரணம் என்ன? இடியுடன் கூடிய மழை பெய்யும் காலத்திலேயே இவ்வாறான நிலைமை ஏற்பட முடியும். இதன்போது மழை மேகங்கள் காரணமாக காற்று சற்று வேகமாக வீசும். இதனாலே நேற்று இவ்வாறான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது.
විනාශයක් වෙලා තියෙන්නේ. කාලගුණය කියලා එකක් என்ன நடைபெறும் என்பதை வளிமண்டலவியல் திணைக்களம் நமக்கு அறிவிக்கவில்லை. மழை பெய்யுமா இல்லையா என்பதை கூட கூறவில்லை. அவர்கள் மழை பெய்யும் என்று கூறினால் பெய்யாது, மழை பெய்யாது என்று கூறினால் மழை பெய்யும். හරි මේ බේරෙන්න වෙලා කියනවා. ඒගොල්ලන් වහිනවා කිව්වොත් එදාට වහින්නේ නැහැ කිව්වොත් වහිනවා කියලා තිබුණා නම් අපිට මේ என்ன நடைபெறும் என்பதனை எமக்கு அறிவித்திருக்க வேண்டும் அல்லவா? அவர்களது கடமைகளை இன்று எமக்கு செய்ய வேண்டி ஏற்பட்டுள்ளது. අස්බස් කරගන්න තිබුණා. நேற்றைய வானிலை தொடர்பாக கடந்த 5ஆம் தேதி பிற்பகல் 4 மணிக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் தமது உத்தியோகபூர்வ இணையதளத்தில் தகவல்களை வெளியிட்டிருந்தது. இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் போது இவ்வாறு பலத்த காற்று வீசக்கூடும். காற்று சற்று கீழாகவே வீசும். காற்று எந்தெந்த பிரதேசங்களை ஊடறுத்து வீசும் என்பதனை உறுதியாக கூறுவது சிரமமாகும். முகில்கள் உருவாகும் விதத்திலும் அதன் செயற்பாடுகள் காரணமாகவுமே இந்த நிலைமை மாறுபடும். உண்மையில் நேற்று வீசிய இந்த காற்று சூறாவளியாக மாற்றமடையக்கூடும் என்பதை பொதுவான கருத்தாக நிலவியது. எனினும் அதனை உறுதியாக கூறுவது சிரமமாகும். எனினும் இவ்வாறான ஒரு நிலைமை எந்த காலத்தில் ஏற்பட முடியும் என்பதை நம்மால் கூற முடியும். இலங்கையின் வளிமண்டலவியல் திணைக்களத்தை பொறுத்தவரையில் தொழில்நுட்ப ரீதியில் அவர்கள் பின்னடைந்தே காணப்படுகின்றனர். எனினும் அவர்கள் வசமுள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சரியான எதிர்வு கூறல்களை கூற முடியும். எந்த இடத்தை தாக்கும் என்பதனையும் கூற முடியும். வளிமண்டலவியல் திணைக்களம் அண்மை காலமாக எதிர்வு கூறும் விடயங்களில் பின்னடைவுகள் காணப்படுகின்றன. பன்முகப்படுத்தல் மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பான பிராந்திய செயலமர்வு ஒன்று கொழும்பில் இன்று நடைபெற்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் குடியேற்ற திட்டம் மற்றும் நல்லாட்சிக்கான வள முகாமைத்துவம் ஆகியன இணைந்து இந்த செயலமர்வை முன்னெடுத்திருந்தன. ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் இலங்கை பணிப்பாளர் டாக்டர் கே உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் இந்த செயலமர்வில் கலந்து கொண்டனர். According to UN Habitat, Cities and Climate Change Global Report, UN Habitat மற்றும் உலகளாவிய காலநிலை மாற்றத்துக்காக 2011ஆம் ஆண்டுக்கான அறிக்கையில் 2015ஆம் ஆண்டில் உலகளாவிய ரீதியில் வருடாந்தம் 200 மில்லியன் சுற்றாடல் அகதிகள் உருவாகுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. கடல் மட்டத்தில் ஏற்படும் அதிகரிப்பு, வெள்ளம் மற்றும் வறட்சி ஆகியன அடிக்கடி ஏற்படுவதனால் பலர் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்படும். காலநிலை மாற்றம் மற்றும் அது தொடர்பான பிரச்சினைகளுக்கு மாகாண மற்றும் உள்ளூர் அரசு அமைப்புகள் தங்கள் நிபுணத்துவத்தை பயன்படுத்தி புதிய யோசனைகளை முன்னெடுக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். Considering the severity of the impacts of climate change, Sri Lanka has காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு இலங்கை தேசிய காலநிலை மாற்றத்துக்கான கொள்கையை உருவாக்கியுள்ளது. காலநிலை மாற்றத்தின் எதிர்மறையான விளைவுகள் குறித்து அனைவருக்கும் இதன் மூலம் தெளிவுபடுத்த முடியும். 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு இலங்கையின் தேசிய காலநிலை மாற்றம் தொடர்பான கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம் ஏற்படும் போது நேரடியாக செயற்படும் வகையில் இலங்கை மக்கள் மத்தியில் மாற்றத்தினை ஏற்படுத்துவதே இதன் நோக்கமாகும். Systematically moving Sri Lanka and its people towards a climate change resilient future. கடந்த 24 மணித்தியால கால பகுதியில் நாட்டின் சில பிரதேசங்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். நாரமல மற்றும் ஹபரணி ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளும் அவற்றுள் அடங்குகின்றன. நாரமல கிரியுள்ள பிரதான வீதியின் தம்பலச பகுதியில் இன்று முற்பகல் இடம்பெற்ற விபத்தில் 14 வயது மாணவி ஒருவர் உயிரிழந்தார். நாரமலவிலிருந்து கிரியுள்ள நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பஸ் ஒன்றில் ஏறுவதற்காக வந்த தாயும் மகளுமே விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த மகள் நாரமல மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து உயிரிழந்ததுடன் தாயார் மேலதிக சிகிச்சைகளுக்காக குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மெடியகனே மகாவித்தியாலயத்தில் கல்வி பயின்று வந்த 14 வயதான வருணி புபசிங்க என்ற மாணவியே விபத்தில் உயிரிழந்துள்ளார். ஹப்ரணை பொலனர்வை பிரதான வீதியின் 32வது மைல் கல்லுக்கு அருகில் இன்று அதிகாலை வேன் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 8 பேர் காயமடைந்துள்ளனர். திருமண நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்தவர்கள் பயணித்த வேன் ஒன்று வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மரம் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் கூறினர். காயமடைந்தவர்களில் 6 பெண்களும் 3 சிறுவர்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை அம்பலாந்தோட்டை மல்பெத்தாவ பகுதியில் டிப்பர் வண்டியொன்று பாலம் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளானதில் 4 காயமடைந்துள்ளனர். பாதுகாப்பற்ற முறையில் வண்டியை செலுத்தியமை காரணமாகவே இந்த மாலை இந்த விபத்து சம்பவித்ததாக போலீசார் தெரிவித்தனர். பாதுகாப்பற்ற முறையில் வண்டியை செலுத்தியமை காரணமாகவே இன்று மாலை இந்த விபத்து சம்பவித்ததாக போலீசார் தெரிவித்தனர். சமாதானம் மற்றும் சகவாழ்வை வலியுறுத்தும் நோக்கில் இன்று முற்பகல் விசேட சமய நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. தாமரை தடாக மஹிந்த ராஜபக்ச கலையரங்கில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. 2600வது ஸ்ரீ சம்புத்தத்துவ ஜெயந்தியை முன்னிட்டு உலக பௌத்த சம்மேளனமும் அதன் இலங்கை கிளையும் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன.
இந்த நிகழ்வில் சுமார் 500 தேரர்கள் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புத்த பகவானின் பிரதம சீடர்களான சரியுத் மற்றும் முகலன் ஆகிய தேரர்களின் புனித சின்னங்களை தரிசிப்பதற்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பெருந்திரளான மக்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். பக்தர்களின் வேண்டுகோளுக்கு அமைய புனித சின்னங்களை இன்றைய தினமும் காட்சிப்படுத்த MTV MBC ஊடக வலையமைப்பினை நிர்வகிக்கின்ற கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் தீர்மானித்திருந்தது. சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புனித சின்னங்களை பெருமளவிலான மக்கள் தரிசித்து வருகின்றனர். சரியுத் மற்றும் முகலன் ஆகிய தேரர்களின் புனித சின்னங்கள் 1815 ஆண்டு இந்தியாவின் சாஞ்சி பிரதேசத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டன. இலங்கை அரசாங்கம் மற்றும் மகாபோதி சங்கத்தின் வேண்டுகோளுக்கு அமைய 1955 ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி இந்த புனித சின்னங்களின் ஒரு பகுதி இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டன. அரசியல்வாதிகள், கலைஞர்கள் உள்ளிட்ட பிரமுகர்கள் இன்றைய தினமும் சிரச வெசாக் வலயத்தில் உள்ள புனித சின்னங்களை தரிசித்து வருகின்றனர். தொடர்ச்சியாக 4வது நாளாகவும் இடம்பெற்று வரும் சிரச வெசாக் வலய நிகழ்வுகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சிரச வெசாக் வலயத்தை பார்வையிடுவதற்காக பெருந்திரளான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வண்ணத்திலான இலங்கையின் மிக நீளமான அலங்கார பந்தல் சிரச வெசாக் வலயத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த அலங்கார பந்தலில் பௌத்த ஜாதக கதைகளை சித்தரிக்கும் ஓவியங்களும் இடம் பிடித்துள்ளன. 30 அடி உயரமும் 396 அடி நீளமும் கொண்ட இந்த அலங்கார பந்தலில் 40 சித்திரங்கள் அடங்குகின்றன. சிரச வெசாக் வலயத்தை பார்வையிட வருகை தரும் மக்களின் நலன் கருதி இன்றைய தினமும் அன்னதானம் வழங்கப்படுகின்றது. அத்துடன் மக்களுக்கு மூலிகை பானத்துடன் தேநீரும் MTV MBC தலைமையக வளாகத்தில் வழங்கப்பட்டு வருகின்றன. சிரச வெசாக் வலயத்தில் காட்சிப்படுத்தியுள்ள வெசாக் வெளிச்சக்கூடுகள் பலரது கவனத்தை ஈர்ந்து வருகின்றன. அத்துடன் சிரச வெசாக் வலயத்தில் சிறப்பிடம் பெறுகின்ற பக்தி கீத இசை நிகழ்வும் இன்றைய தினமும் நடைபெற உள்ளது. சிரச வெசாக் வலயத்தை பார்வையிடுவதற்காக தலைநகர் மாத்திரமின்றி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். MTV MBC ஊடக வலையமைப்பும் மக்களின் வசதி கருதி தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுடன் இணைந்து இன்றைய தினமும் போக்குவரத்து சேவைகளை முன்னெடுத்திருந்தது.